ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நாங்கள் உங்கள் ஊருக்கு நாங்கள் திருவிழாவுக்கு போயிருந்தோம். செம்ம வைப்பாக ஜாலியாக இருந்துச்சுங்க. அப்புறம் வந்துட்டு அந்த லைட் டெக்கரேஷன் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த டேங்க்லேருந்தெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னா ஒரே செல்ஃபி மட்டும்தான் எடுத்தார். ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு வேணாம் நல்லா இல்லை அப்படின்ட்டு போயிட்டாரு. நான் அந்த ஃபோட்டோவை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரின்னுட்டு நம்ம ஒரு 2-3 ஸ்டில் எடுத்துக்கலான்ட்டு நானும் எடுத்துகிட்டு வந்தேன். ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இங்கே வந்து எப்படி தோணையன்னுட்டுருக்காரு பாருங்கள். சாமி இவங்களெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல. ஓகே, அந்த ஃபோட்டோவை பாருங்கள். இது நான் தனியாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. அவரோட எடுத்த ஃபோட்டோவுக்கு என்ன குறைச்சலுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது பிடிச்சிருக்குந்தா கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ஏன் அவருக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. ஓகே, நம்ம வந்து நைட்டெல்லாம் தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சுங்க. 2 மணி ஆயிடுச்சு. கண்ணெல்லாம் வீங்கிருக்கு பாருங்கள். ஏன்னா ஹெவி ஒர்க்குங்க. திருவிழான்னு வந்துட்டு லேடிஸ்க்கு தான் அதிகமாக வேலையெல்லாம் இருக்கும். பாருங்களேன், இந்த மாதிரி வெங்காயமெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் தொலைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. பிரியாணிக்காக இஞ்சி பூண்டு அதெல்லாம் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் பிரியாணிக்காக. அப்புறம் வந்துட்டு காலையில் வந்து கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சா, அப்புறம் நைட்டு வச்சு பருப்பு ரசம் சாதம் இதெல்லாம் இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. காலையில் நேரமாகவும் நைட்டு 2 மணிக்கு படுத்துட்டு காலையில் நேரமாக ஒரு 6 மணி இருக்கும், 5:45 இந்த மாதிரிலாம் எந்திரிச்சிட்டு வந்து தண்ணி வந்துட்டு இருந்தது. தண்ணியெல்லாம் எடுத்து நான் கஷ்டப்பட்டு நிரப்பி வச்சா எங்கள் வாண்டு என்ன பண்ணுறான், ஒரு துணி கொண்டு வந்து அந்த துணியை நான் துவைச்சிக்கிட்டா அப்படின்னு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்தான். கம்மான வெற்றின்னு சொல்லி தாட்டியாச்சு. என் ஃப்ரெண்டோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பாருங்கள். என் ஃப்ரெண்டு இதுதான். என் ஃப்ரெண்டு மட்டும் இல்லைன்னா எனக்கு வேலை சுமைகள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நம்மளது எப்போவுமே சோப்பு மூஞ்சி தாங்க, பவுடரெல்லாம் போட்டுக்க மாட்டோம், அது உங்களுக்கே தெரியும். லைட்டாக போட்டு குங்குமம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. இதுதாங்க நம்மளோட அவுட்புட். கோயிலுக்கு கிளம்பி வந்து இந்த விளையாட்டு விளையாடுறது சேஃபாக என்னன்னு தெரியல. எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு. அதனால் வெற்றி நான் விளையாடவே வேண்டாம் அப்படின்னு நிறைய டைம் கேட்டுக்கிட்டே இருந்தான். விளையாட வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த ராட்டினத்தை பாருங்கள். இந்த ராட்டினம் வந்து 90 கிட்ஸால் மறக்கவே முடியாதுல்ல. அப்புறம் இந்த விளையாட்டை நான் வேண்டான்னு சொல்ல எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு அவங்க கேட்குறான்லாம் ஆசையான்னு சொல்லிட்டு அவனை விளையாட வச்சு ரொம்ப வந்து அவங்க ரசித்து என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க குதித்து ஜாலியாக விளையாடுறத அவங்க ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளை பார்த்துக்கிறக்கும் நம்ம அம்மா அப்பா தான் பெஸ்ட்டு. நம்ம குழந்தைகள பார்த்துக்கிறக்கும் அம்மா அப்பா தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக லைக் பண்ணுறங்க. என்ன அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அப்படியே நம்ம ஊரை சுற்றி பார்க்கும்போது நம்ம என்னோடய ஃப்ரெண்டு வந்துச்சு. அதுக்கும் ஹாய் பை சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நான் நடந்து போயிட்டு என் ஃப்ரெண்டோட ஜாலியாக பேசிவிட்டு அங்கே இருக்க ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, உங்களுக்கு வெளியூரெல்லாம் போனால் இந்த மாதிரி ஊர்களெல்லாம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்குற பழக்கம் இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள், சரிங்களா? ஆனால் எனக்கு இப்படி நம்ம வந்து நம்ம சொந்தக்காரங்க ஊருக்கு போனால் ஒரு திருவிழா ஒரு விசேஷம் எதுவாக இருந்தாலும் போனாலும் அங்கே ஊர்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்களோட நடந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு என்னோடய வாழ்க்கையில் என்ன நடக்குது, உன்னோட வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னால பேசிட்டு ஜாலியாக ரொம்ப, அதாவது ஒரு திருவிழாங்கும்போது தாங்க நம்மளுக்கு பிடிச்சவங்கெல்லாம் வந்து நம்ம கூட இருக்க வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம். மறுபடியும் வந்து நம்ம கோமாதா பாருங்கள், இந்த ஆரோக்கிய மில்களெல்லாம் அழகாக விளம்பரத்தில் காட்டுறாங்களே அது மாதிரி ட்வின்ஸ் ஆட்ட ஒரே கலரில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. அதுக்கும் ஹாய் பாய் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் ரிலேட்டிவ் ஊருக்கு போனால் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள், ஓகேவா? இந்த ஊர் ரொம்ப பசுமையாக சூப்பராக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் வீடியோவில் பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். டாட்டா பை பாய், லைக் அண்ட் சப்ஸ்கிரைபுங்க.